நடிகர் ராகவா லாரன்ஸ் தன்னோட தம்பி எல்வின புல்லட் படம் மூலமா ஹீரோவா அறிமுகமாக்கி இருக்காரு. டைரி படத்தை இயக்குன இயக்குனர் இன்னாசி பாண்டியன் இயக்கத்துல ராகவா லாரன்ஸோட தம்பி எல்வின் ஹீரோவா அறிமுகமாகி இருக்காரு. இந்த படத்தோட டீசர் இப்போ வெளியாகி இருக்கு. இந்த டீசரை ஜிவி பிரகாஷ், எஸ்ஜே சூர்யா உள்ளிட்ட பிரபலங்கள் வெளியிட்டாங்க. இந்த டீசரை பார்த்தா த்ரில்லர் ஜானர்ல கொஞ்சம் பயங்கரமாவே இருக்குன்னு சொல்லலாம். இத பத்தி நாம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். எப்பவோ எங்கேயோ நிச்சயமா இதுக்கிட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. உன்னையும் powerful than the universe. மோதி இங்க ஜெயிச்ச கிடைக்கவே கிடைக்காது. இல்ல 1993 ஆண்டு தமிழ் சினிமாவில நடன இயக்குனரா அறிமுகமானவர் தான் ராகவா லாரன்ஸ். பல கட்ட போராட்டங்களையும் தாண்டி இப்போ இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் அப்படின்னு பன்முக திறமையோட முன்னணி நட்சத்திரமா ஜொலிச்சிட்டு வராரு. முதல்ல பின்னணி நடன கலைஞரா தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணாரு ராகவா லாரன்ஸ். அதுக்கப்புறமா படத்துல வரக்கூடிய சிறப்பு பாடல்களுக்கு நடனமாடி பிரபலம் அடைஞ்சாரு. இதுக்கப்புறமா பாண்டி, டான், ஸ்பீட் மாஸ்டர், ராஜாதி ராஜா, இரும்பு கோட்டை, முரட்டு சிங்கம் அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சிருந்தாரு. தொடர்ந்து முனி படம் அவருக்கு பெரிய அளவுல ஹிட் கொடுத்துச்சு. அதாவது பேய் படமா இருந்தாலும் அதுலயுமே சென்டிமெண்ட வச்சு பேய்க்கு உதவுற மாதிரி காட்டியிருப்பாரு. இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா காஞ்சனா படமுமே மிகப்பெரிய அளவுல அவருக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு. இந்த படம் பேய் படமா இருந்தாலும் இந்த படத்துல காமெடி ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். காமெடி கலந்த பேய் படமா இருக்கும் இந்த படம். அதனால இந்த படங்களோட அடுத்தடுத்த பார்ட் எப்போ வரும்னு ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு இந்த படங்கள் சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப பிடிச்ச படமா அமைஞ்சிருந்துச்சு. காஞ்சனா படத்துல திருநங்கைகளுக்கு நடக்கிற கொடுமைகளை காட்டியிருப்பாரு ராகவா லாரன்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கோவை சரளாவோட காமெடி ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப பார்த்தாலும் எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அதே மாதிரி தேவதர்ஷினியும் காமெடியில கலக்கியிருப்பாங்க. குறிப்பா பேய் வரக்கூடிய சீன், அதுலயுமே சாப்பிடும் போது பேய் வரக்கூடிய சீன் அவ்வளோ காமெடியா இருக்கும். இதுல கோவை சரளா கொடுக்கிற ரியாக்ஷன், டைலாக் எல்லாமே ரொம்பவே சிரிப்பா இருக்கும். இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா காஞ்சனா 2, காஞ்சனா 3 அப்படின்னு வரிசையா அடுத்தடுத்த படங்கள் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இதுக்கப்புறமா ரஜினிகாந்தோட தீவிர ரசிகரான ராகவா லாரன்ஸ் கடந்த 2023 ஆண்டுல சந்திரமுகி படத்தோட 2ஆம் பாகத்துல நடிச்சாரு. இந்த படத்துக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு கலவையான விமர்சனங்களை தான் பெற்றிருந்துச்சு. அடுத்ததா ஜிகர்தண்டா XX படம் ராகவா லாரன்ஸ் நடிப்புல வெளியாச்சு. இந்த படம் அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு. இப்படி சினிமாவோட ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருந்தாலும் தன்னோட அறக்கட்டளை மூலமா கஷ்டப்படும் பொதுமக்களுக்கு உதவிட்டு வராரு ராகவா லாரன்ஸ். குறிப்பா சொல்ல போனா மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகளுக்கு ராகவா லாரன்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு வராரு. இதுக்கு இடையில ராகவா லாரன்ஸோட பிறந்த நாளை முன்னிட்டு 2 படங்களோட அறிவிப்பு வெளியாச்சு. அதாவது ரமேஷ் வர்மா இயக்கத்துல கால பைரவா அப்படின்ற பேன் இண்டியா படத்திலையும், டைரி படத்தோட இயக்குனர் இன்னாசி பாண்டியன் இயக்கத்துல புல்லட் படத்திலையும் நடிச்சிட்டு வராரு ராகவா லாரன்ஸ். அதாவது டைரி படத்தை இயக்குன இயக்குனர் இன்னாசி பாண்டியன் இயக்கத்துல ராகவா லாரன்ஸோட தம்பி எல்வின் ஹீரோவா அறிமுகமாகி இருக்காரு. இந்த புல்லட் படத்துல ராகவா லாரன்ஸ் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இப்போ இந்த புல்லட் படத்தோட டீசர் வெளியாகி இருக்கு. இந்த டீசரை ஜிவி பிரகாஷ், எஸ்ஜே சூர்யா உள்ளிட்ட நட்சத்திரங்கள் தான் வெளியிட்டாங்க. இந்த படத்தோட டீசரை பார்த்தா படத்தோட கதையம்சம் மாதிரி இருக்கும்னு தோணுது. அதாவது நானி படத்தை மாதிரி கொல்லப்படும் ஹீரோ புல்லட் வண்டியில ஆவியா உட்கார்ந்துகிட்டு எதிரிகளை பழிவாங்கிறது மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த படத்துல போலீஸ் அதிகாரியா வரக்கூடிய ராகவா லாரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பார் அப்படிங்கிறது தான் கதையா இருக்கும்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பேரழிவு நிகழ்வுகளும் எங்க ஒரு இடத்துல நடந்திருக்கும் அப்படின்னு இந்த புல்லட் படத்தோட டீசரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வசனம் ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்து நான் விரும்பினது எதுவுமே நடக்கல அப்படின்னு ராகவா லாரன்ஸோட தம்பி எல்வின் சொல்றது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குன்னு நினைக்க வைக்குது. அதே மாதிரி உங்களை இழக்கிறதுக்கு நான் விரும்பல, உங்களை விட்டுட்டு என்னால போக முடியாது, எல்லாரும் ஒன்னா போகலாம் அப்படின்ற வசனமும்
உண்மையை அறியறதுக்கு அறிவியலுக்கு அப்பாற்பட்ட சக்தி தேவை அப்படின்ற வசனமும் படத்தோட மர்மமான அம்சங்களை வெளிக்காட்டுது. இந்த டீசரோட இறுதியில வாழ்க்கையில சில புதிர்களுக்கு விடை கிடைப்பது கிடையாது, அதையும் மீறி வந்தாலும் அது நம்மை துரத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை வச்சு பார்க்கும்போது இந்த புல்லட் திரைப்படம் மர்மம் நிறைந்த திரைக்கதையோட உருவாகியிருக்குன்னு தெரியுது. இந்த படத்துல சிங்கம், புலி, சுனில், வைஷாலி உள்ளிட்டவங்க நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துலதான் ராகவா லாரன்ஸோட தம்பி முதன்முறையா சினிமாவுல அறிமுகமாகிறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி காஞ்சனா படத்துல வரக்கூடிய ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருப்பாரு. அண்ணன மாதிரி தம்பியுமே டான்ஸ்ல பட்டையை கிளப்பி இருப்பாரு அந்த படத்துல. இப்போ இவரோட நடிப்பும் அண்ணனோட நடிப்பு மாதிரி இருக்கும்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. எப்பவுமே ராகவா லாரன்ஸோட பேய் படங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம்.